ஐயா. வாராங்களே என்ன எவ்வளோ தூரம் உட்காருவா. யாராங்களே என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்க? ஐயா கொஞ்சம் பண தேவை இருக்குது, அதான் அந்த இருக்கிற இடத்தையும் வித்தரலான்னு. ஏன்ப்பா நான் உன்ட்ட எத்தனை டைம் கேட்டேன், அப்போல்லாம் கம்பெனி வர மாதிரி இருந்துச்சு, அப்பயே கொடுத்துருக்கலாம். நல்ல விலைக்கு போயிருக்கும், இப்படி பண்ணிட்டியே. இல்லையா கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் பார்த்து எதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு, ஏதாச்சும் ஆள் வச்சு பார்க்கலாம். சரிங்க ஐயா. சரி போ சொல்லிடுறேன். ஏங்க நீங்கள் அந்த இடத்துல தானே வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க, இப்போ அவரே வந்து கொடுக்குறேங்கிறாரு, இப்போ போய் வேணாங்கிறீங்க. நம்ம கேட்டப்போ கொடுக்காம அவன் தேவைக்கு கொடுக்குறான்ல, பார்த்துக்கலாம். சரி என்னமோ பண்ணுங்க. தம்பி இந்த இடம் தான், நல்லா பார்த்துக்க. தண்ணி பிரச்சனை கிடையாது, போர் இருக்குது, பின்னாடி கிணறு இருக்குது. கிணறு இதுவரை வத்துனதே கிடையாது. அண்ணே ஒரு பிரச்சனையும் வராதுல்ல? நான் சொல்கிறேன், நீ நம்பி வாங்கி போடு, உனக்கு கண்டிப்பாக அந்த இடம் செட் ஆகும். வெள்ளிக்கிழமை கரையை வச்சுக்கலாம், சரியா? சரி சரி ஓகே. இடம் பிடிச்சிருந்தாலும் ஓகே தான், 5 லட்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்குண்ணே, கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம்ல? தம்பி அவங்க 7 லட்சம் சொன்னாங்கப்பா. நான் தான் உனக்கு வளர்ந்து வர பையன், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து இடம் வாங்குறான்னு சொல்லி 5 லட்சம் ரவுண்டாக பேசியிருக்கேன். சரிண்ணே இந்தாங்க. சரிப்பா. ராகுலு இந்தா, இதில் 3 லட்ச ரூபா இருக்குது. உன் இடத்த 50,000த்துக்கும் 1 லட்சத்துக்கும் கேட்டிருந்தாங்க. நான் தான் பேசி 3 லட்ச ரூபா பண்ணியிருக்கேன். வெளியேனா 1 லட்ச ரூபா வாங்குவேன் கமிஷனு. நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ பார்த்து ஒரு 50 ரூபா கொடு போதும், சரியா? ரொம்ப நன்றிங்க ஐயா.